வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 19, 20 நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தலைப்பு சீஷர்த்துவம், டிசைபிள்ஷிப். நம்ம சீஷத்துவமாய் சீஷர்களாய் இருக்க ஆண்டவர் பிரியமானவர்களே சீஷர்களுக்கு கடைசி கட்டளை கொடுத்த ஒரு பாகம் மத்தேயு 28வது அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்களை அவர்களுக்கு சொல்லி உலக கடைசி பரியந்தம் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு ஒரு விசுவாசம் இல்லை ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி இருந்தால் பிரியமானவர்களே வசனம் சொல்லுகிறது உலகம் கடைசி பரியந்தம் வரை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட மனசை திறந்து பேசுறீங்களா பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சீஷர்களிடத்தில் கடைசி கட்டளை கொடுத்தார். இந்த சீஷத்துவத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், சீஷர்கள் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக வாழ்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பிரியமானவர்களே கஷ்டப்படும் பொழுது ஏன் நம்ம கஷ்டப்படுகிறோம், ஆண்டவரின் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்டோம் என்றால் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் விளங்கி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. 40 வருடம் வனாந்தரைகள் பாதைகளிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கும்படியாக, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தான் என்று அறியும்படியாக, இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் இப்படி பாடுபடுகிறோம், எதை சார்ந்து நிற்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேஸ் கிட்ட சொல்கிறாரு, இவர்கள் இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்கவே அவங்க உள்ளத்தில் என்னதான் வைத்திருக்கிறாங்க என்று அறியத்தக்கதாய் 40 வருடம் 11 days to travel in deserts to reach to Canaan. இந்த கானான் தேசத்தில் அங்கே போய் சேர்வதற்கு 11 கிட்டத்தட்ட ஒரு வாரம். அந்த நாட்களிலே பிரியமானவர்களே அவர்கள் செய்த தவறுகளினால் ஆண்டவர் 40 வருஷம் அந்த இடத்திலே சோதித்து அறிந்தார். எப்படிப்பட்ட இருதயம் பா, நான் இருக்கிறேனா இல்லையா என்று. பிரியமானவர்களே 12 சிப்பாய்களை அனுப்பி ஆண்டவர் உலா போ சொன்னார். எங்கே கானான் தேசத்தில் 10 பேர் திரும்ப வந்து சொல்கிறாங்க, எங்களால் முடியாது, அவர்கள் கண்ணுக்கு நாங்கள் எறும்பை போல இருக்கிறோம், அவர்கள் ராட்சதர்களை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி 10 பேரும் சொன்னாங்க, நெகட்டிவாக சொன்னாங்க, we cannot. அதில் 2 பேர் தான் சொன்னாங்க, ஐயா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், எளிதாக போய் இந்த கானான் தேசத்தை நம்ம என்ன செய்யலாம், சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாசத்தினோடு ஆண்டவரை பின்பற்றினால், ஆண்டவரை சார்ந்து நின்றதுனால இவங்க என்ன சொன்னாங்க, 2 பேரும் காலேப்பும் யோசுவாவும் பாசிட்டிவாக சொன்னாங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போய் எல்லாரும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொன்னார். சீஷத்துவம்னா என்ன என்று நம்ம கேட்கலாம். சீஷத்துவம், வாட் இஸ் டிசைபிள்ஷிப்? நம்ம விசுவாசியாக இருக்கிறோம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விசுவாசியாக ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஞானஸ்நானம் பெறுகிறோம். அதற்கு பின்பு பிரியமானவர்களே சில காலகட்டத்தில் நம்ம அவருக்கு சீஷர்களாய் வாழத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவதற்கு, நற்செய்தியை அறிவிக்கிறதற்கு யார் நம்மோடு இருக்கிறார், யார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், யார் பாவங்களை கழுவுகிறவர், யார் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர், பாவம்னா என்ன, பாவத்திற்கு பிரயாச்சித்தம் என்ன அப்படின்னு கூறுவதற்கு
நம்மை சீஷர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேத வசனத்தை எடுப்போம். ஒரு சில சீஷத்துவம் நாம் சற்று குறிப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒரு 3-4 விதமான சீஷத்துவம் இந்த வேதத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு சிலரை ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். 1வது சீஷத்துவம், இவங்க தான் மினிஸ்ட்ரியில ரொம்ப மேன்மையான இடத்துல இருக்கிறவர்கள், அப்போஸ்தலர். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி அழைத்திருக்கிறார், நீங்கள் அப்போஸ்தலராய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் அங்கு குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் என்பது ஊழியத்தில் முதன்மை இடத்தில் இருக்கிறவர் அப்போஸ்தலர், ஊழியக்காரர்கள். வாசிக்க கேட்போம், சீஷர்கள். வாசியுங்கள், மத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, சீஷத்துவம்னா என்ன? நான் எதற்காக அழைக்கணும்? நான் ஏன் சீஷத்துவம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஆண்டவரை பற்றி பறைசாற்றுகிறது, மற்றவர்களையும் சீஷர்களாய் மாற்றுவதற்கு பிரியமானவர்களே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம மேலே விழப்பட்ட ஒரு கடமை. அல்லேலூயா. என்னையா அப்படின்னு கொட்டிங்களா? எஸ், நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் விசேஷத்தவர்களாக இருக்க மாட்டீங்க, சாதாரண மனுஷர்களாக தான் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்களில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரை பற்றி அறிவிக்க முடியும் என்று சொல்லி, உங்களால் தான் சாதிக்க முடியும், வாதாட முடியும், எடுத்துரைக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஆகையால் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, மத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். மன்னிக்கணும், லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று என்ன யார் பேரிட்டா? இந்த அப்போஸ்தலர் ஆண்டவர் பேரிட்டு இருக்கிறாரு. இந்த அப்போஸ்தலர் யாரு தெரியுங்களா? ஆண்டவரை பற்றி ஆண்டவர் என்னென்ன செய்கிறாரோ அதை பிரதிபலிக்கிறவர். நிறைய பேர் நம்மளை பார்த்தே சொல்லிடலாம், ஆமென், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நிறைய பேர் சொல்லலாம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? நம்ம முகத்தில் இருக்கிற சிரிப்பு. ஹல்லேலூயா. நம்ம இங்கேருந்து சேர்ச்சி முடிச்சுக்கிட்டே என்ன செய்வோம்? சிரிச்சுக்கிட்டே போய், ஏன் வெள்ளனே முடிச்சிட்டார் பாஸ்டர் ஐசேக். ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே போனால் தெரிஞ்சிடும். இவங்க பார்த்தோன்னே சொல்லுவார், ஓ இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்? ஆனந்தம், ஆண்டவருடைய மகிழ்ச்சி, ஒரு சமாதானங்க. ஆண்டவருடைய சமூகத்தில்ங்க உட்கார்ந்து பாருங்க, சற்று தியானித்து பாருங்க, அவர் ஆராதனை செய்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒன்றுமே நடக்கல ஆண்டவரே, எனக்கு எதையாச்சும் உள்ளுக்கு எனக்கு ஒரு உணர்வை தாங்க, உங்களை பார்ப்பதற்கு ஆண்டவரே, உங்களை அறிவதற்கு நான் ஆண்டவரே ஒரு சாட்சி ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. உலகத்தில் சில போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டங்கள் மத்தியில், இந்த உலகத்தின் மத்தியில் சில காரியங்களை என்னை வெறுத்து விடணும் ஆண்டவர், உங்களை பற்றி நான் அறியணும் என்று சொல்லி பாருங்க, ஆண்டவர் சமாதானத்தினால் நிரப்புவார். அப்போஸ்தலர்களை பெயர் சொல்லி அழைத்தார். ஆண்டவர் சொன்னார், ஐயா, ஆண்டவர் பேதுரு சொல்றாரு, ராயரே ராம் முழுவதும் நான் பார்த்துட்டேன் ஆண்டவர், ஒன்றும் கிடைக்கல. அலசி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், இப்போ இந்த இடத்துல வலைய போடு அப்படின்னு சொன்னார். அநேக மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. பேதுருக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவர் பார்த்த பிறகு, நல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் பேதுருடத்தில் வரும் பொழுது பேதுருக்குள்ள ஒரு உணர்வு வருது, ஐயரே நான் பாவி, என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாலே ஒரு சமாதானம் இல்லை, சர்ச்சுக்கு வந்தாலே ஆண்டவருடைய சந்தோஷம் இல்லை. ஆண்டவரத்தில் கொஞ்சம் கிட்டி சேருங்களேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை தரிசிக்கணும், ஆண்டவரே வேதத்தில் நான் படிச்சிருக்கிறேன், ஆண்டவரே பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறேன், நடைமுறை
வாழ்வில் எனக்கு ஒரு அனுபவம் என்று நீங்க யார் ஆண்டவர், எப்படிப்பட்டவர்களை பற்றி நான் எப்படி பறைசாற்றுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மற்றவர்கள் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், வசனத்தில் பேசுவார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி நீ மீன்கள் தானே பிடிச்சிங்க, இனிமேல் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நான் உங்களை மாற்றுகிறேன் என்று சொன்னார். சீஷர்களாய் ஆண்டவர் அழைத்தார். அப்போஸ்தலர் என்று ஆண்டவர் பெயரிட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலரை அழைத்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒரு ஊழியம் செய்ப்பா, நீ போய் இன்னொரு ஊழியம் செய், பேய்களை ஓட்டு, நோய்களை தீர்க்கணும், பிசாசு பிடித்தவர்களுக்கு அந்த பிசாசை ஓட்டுவதற்கு ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா? ஹல்லேலூயா. பிசாசு இருக்குதா? பிசாசை ஓட்டுறதுக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் அதிகாரம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் போகும் பொழுது, நீங்கள் செபிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசின் என்று சொல்றீங்க, இல்லை, ஆண்டவர் உங்களை சீஷர்களாய் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வலிமைகளையும் வெல்ல ஆண்டவர் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த அதிகாரம் செயல்படாது. நம்ம யார் என்று அறிய வேண்டும். சீஷர்களாய், God called you as a disciple. He have given you authority in Luke chapter 10 verse 19. 10-19 ஆண்டவர் சொல்லியிருக்கார். லூக் 5:9 வாசிக்க கேட்போம். வாசிங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம். லூக் 5:9 வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அடுத்தது, அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றார்கள். அவங்க செய்திருக்கிற தொழில்கள் அப்படியே வேலையை நிப்பாட்டிட்டு இல்லை, பொறுப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டு என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி சீஷத்துவம் அப்படி என்று முதல் ஒரு குவாலிட்டி வேணும் என்றால் எல்லாவற்றையும் விட வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு பீட்டர் என்ன செய்தார்? மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வரல, பொறுப்பாய் எந்தெந்த நேரத்தில் நடத்தணுமோ அந்தந்த நேரத்தில் எல்லா தேவைகளையும் சந்தித்து விசாரிக்கிறவராக இருந்தார். ஆனால் இயேசுவின் ஊழியம் என்று வரும் பொழுது குறுக்க வந்தால் கூட, பிள்ளைங்க வந்தால் கூட, வேலை வந்தால் கூட அதை விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நேசிக்கிற முதல் குணம்தான் பிரியமானவர்களே சீஷத்துவம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று ஊழியத்தில் இறங்காச்சு. ஆண்டவருக்கு சீஷத்துவம், அவரை பின்பற்றுகிற எந்த சீஷர்களாக இருந்தாலும் பிரியமானவர்களே, சீஷத்துவம் அப்படி என்றாலே ஹல்லேலூயா நம்முடைய attitude இயேசுவை போல, குணமாற்றம் இயேசுவை போல நான் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஹல்லேலூயா. உறங்குவதற்கு, உண்ணுவதற்கு, சில எல்லா காரியத்தையும் விட்டு ஆண்டவர்களுடைய வேலை என்னது? அவருடைய பரலோக ராஜ்யத்தின் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் விட்டு உலக ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கவே ஆண்டவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. இட் இஸ் பெரிய வேலைங்க. ஆண்டவர் செய்த ஒரு பெரிய ஒரு வேலை என்ன தெரியுங்களா? அந்தகார இருளிலிருந்து பாவத்திற்கு ரொம்ப பவர். அதனால தான் நம்ம என்ன படித்தோம்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யாரும் இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம என்ன செய்வார்? பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர். இதை சீஷர்கள் கண்டார்கள், பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, நடந்தார்கள், உணவு அருந்தினார்கள். யோவான் சொல்றார், நாங்க கண்ணால பார்த்தையா, காதால கேட்டோம், தொட்டு பார்த்திருக்கிறோம். அதுதான் தேவனின் வார்த்தை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தவர், பூமியிலே சஞ்சரித்தார்.
அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று சொல்லி எல்லா இடத்திலும் சீஷர்களாய் போய் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பறைசாற்றினார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 28 நிறைய காரியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், மகதலேன மரியாத்தில் 3 நாள் உயிர் தெழுந்த பிரபு. சீஷத்துவத்திற்கு முக்கிய காரணம் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா சீஷத்துவத்தில் நிலைத்தே நிற்க முடியாது. அவர் சொல்றாங்க, தேவ தூதர்கள் சொல்றாங்க, சீஷரிடத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார், நாளைக்கு மறுநாளிலே கலிலேயா என்ற இடத்திலே அவர்களை சந்திக்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அவர்கள் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். மத்தேயு 28 எடுத்துக்கொள்ளுங்கள். 16, 17 வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, வாசியுங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்களா, 28:7 வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். அங்கே அவர்களை காண்பீர்கள். அவர் உங்களுக்கு முன்ன போய் அங்க இருப்பாரு, அங்கே அவர்களை போய் காண்பீர்கள். அப்படின்னு சொன்னா சீஷர்கள் எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க? எல்லாரும் கொலை செய்யும் வகை தேடிக்கொண்டிருந்தாங்க. பயம் ஒரு பக்கத்து, ஆண்டவர் பின்பற்றினவர்கள் இவர்தான் என்று கண்டுபிடிக்க அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? வகை தேடினார்கள். அந்த சமயத்திலும் கூட இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்து இந்த எருசலேமிலும் கலிலேயாவுக்கும் 90 மைல் 90 கிலோமீட்டர்ல நடந்து போய் சில பாதைகளை கடந்து சென்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்கு நான் கீழ்ப்படியணும், என்னை சீஷராய் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கலிலேயால ஆண்டவரை தரிசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். சீஷர்கள்லாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின் செல்வது தான் சீஷத்துவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சீஷர்களாய் அழைத்திருக்கிறார். ஏன்னா நீங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவீங்களே. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நம்ம உட்காந்துருக்குறோம். ஏன்? ஆண்டவரை நான் அறிய வேண்டும், இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நான் புரிய வேண்டும். சில வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுறதை நான் கேட்க முடியல. எது எனக்கு முன்பாக நிற்குது? பிரச்சனைகள், சூழ்நிலைகள், சில காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கிறது. இந்த தடையை எடுத்து போடுவதற்காண்டவரே உங்களை நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் அறிய வேண்டும், என்ன கொஞ்சம் நடத்துறீங்களா ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் சீஷத்துவத்தில் உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. சீஷத்துவத்தில் இன்னும் 2வது கட்டம் மேற்கொள்ளுவது பலன். 120 பேர், 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, பகுதி நேரமாய் ஊழியம் செய்யறதற்கு சில ஆட்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். லூக் சாப்டர் 10:1-2. சீஷத்துவம் ஃபுல் டைமா இறங்குற சீஷத்துவம். 2வது பார்ட் டைமா, பகுதி நேரமா. நான் நல்ல வேலை செய்கிறேன், அந்த வேலையில் ஆண்டவருக்கு பகுதி நேரம் நான் ஒரு சீஷத்துவம் சொல்லுவேன். ஒரு வேளை நான் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு, ஐயா நம்ம போய் ஏசுதான் ஆண்டவர்னு கெஞ்ச தேவையில்லை. சில வேளையில் பிரியமானவர்களே, ஆண்டவர் யார்கிட்ட சொல்லணும்னு நம்ம கூட பேசுவார். ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து சிலர் தெரிஞ்சுக்கோ, நீங்க இயேசுவுடைய சீஷர்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒருவர் அன்பு கூர்ந்து நீங்க அன்பு கூர்ந்தால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? பிதாவை கனப்படுத்த. ஏண்டா நீங்க இயேசுனுடைய சீஷர்கள்னு அறிந்து கொள்வோம். நம்ம உடுத்துற பேசுற பேச்சு, பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியமும் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அதே ஒரு பெரிய சீஷத்துவம். I follow Jesus Christ. I have to be as Jesus Christ. ஆண்டவர் போல தான் நான் இருக்கணும். பிரதிபலிக்கிறது ஒரு சீஷத்துவம்.
சினிமா ஆக்டர்ஸ்னால் எப்படி நம்ம பைத்தியமாக இருக்கிறாங்க சில பேர். ஆமென். அவரை போல வரணும், அவரை போல ஸ்டைலாக இருக்கணும், அவரை போல வசனம் பேசணும், அவரை போல வாழணும். வாசிங்க. ஆண்டவர் இங்க ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கிறார். வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து, வேறு 70 பேரு, இப்ப 12 பேரு, இன்னொரு 70 பேர் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நியமித்தார். வாசிக்க கேட்போம். தாம் போகும் சகல பட்டணங்களும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேரா ஆண்டவர் என்ன அனுப்புறாரு? ஊழியம் செய்வதற்கு அனுப்புறாரு. சீஷர்களாய் இவங்க யாரு? அப்போஸ்தலருக்கு உதவி செய்து, அப்போஸ்தலர் எங்கெங்க போறாங்களோ அங்கும் அவர்களும் ஜெபம் செய்ய, பிரியமானவர்களே, போதகர்களுக்கு, சபையின் போதகர்களுக்கு உதவியாய் இருக்கிறதற்கு பகுதி நேரமாய் ஊழியர்கள் சீஷத்துவம் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. we don't know. நம்ம நினைக்கிறோம் பிரியமானவர்களே, அநேகர் ஆண்டவர் கடவுள் யார் என்று அறிந்து கொள்வதற்கு பிரியமானவர்களே ரொம்ப வாஞ்சா இருக்கிறாங்க, ரொம்ப தெரியாம இருக்கிறாங்க. அவர்களை நடத்துவதற்கு ஆண்டவர் சீஷர்களை அழைத்திருக்கிறார். நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கிறது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதுனால என்னத்துக்கு நாங்கள் உட்காந்துருக்கணும் இல்லை. உங்கள் நிமித்தம் ஆண்டவர் சில வார்த்தைகளை, ஒவ்வொரு சில காரியங்களை செய்வதற்கு, இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை சீஷர்களாய் மாற்றுவதற்கு, உங்களுக்கே தெரியாமல் ஒரு குவாலிட்டி நமக்கே தெரியாமல் நமக்கு உள்ளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அது உடைத்து வெளியே வரத்தான் 120 பேர் என்ன செஞ்சாங்க? இனிமேல் என் மாம்சம் பலத்தினாலும் முடியாது, இனிமேல் என் சொந்த திறமையினாலும் முடியாது, ஆண்டவர்கிட்ட போய் நின்னாதான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் என்று 120 பேர் மேல் வீட்டறையில் சீஷர்களாய் இன்னும் மாறுவதற்கு ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. There was a fantastic day, Pentecost day. அந்த வீட்டில் ஒரு தேளம வரும்படியாக ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. ஐயா, நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருங்க. ஜெபம் என்றைக்கும் வீணா போகாது, உபாசம் என்றைக்கும் வீணா போகாது. ஆண்டவர் சரியான நேரத்தில் நம்மை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவர் நமக்கு அந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தை தருவார், பலத்தை தருவார். நாவுகளில் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுவார் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் யோவான் புஸ்தகத்தில். நீங்கள் எஜமான்களிடத்திலும் அதிகாரிடத்திலும் போய் நிற்கும்படியாக நீங்கள் நிற்கும்போது கவலைப்படாதீர்கள். என்ன பேச வேண்டும் என்று கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சீஷத்துவம் நம்ம நடத்துறது இல்லை, கர்த்தர் நம்மை நடத்துவது. பிலிப்புக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, அந்த ரதத்தில் போய் ஏற வேண்டும். சரியான நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஏறினான். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. சீஷத்துவம் நடக்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நானா வந்தேன் இல்லை, ஆண்டவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இது நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். எல்லா வித கட்டைகளிலும் கொடுத்து இந்த பகுதி நேர ஊழியக்காரர்களை ஆண்டவர் சொன்னார். லூக்கா 10:19 அவர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். என்ன அதிகாரம்? வாசிக்க கேட்போம். Luke chapter 10:19 வாசிங்களே. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும்
மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அவர்களுக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதல்ல. சீஷர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆண்டவருக்கு சீஷராய் அவரை பற்றி பறைசாற்றுவதற்கு, அவரை போல இயேசுவை போல நான் மாறுவதற்கு நான் என்ன சீஷத்துவத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பிரியமானவர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சர்ப்பங்கள், தேள்கள், சத்ருவின் வல்லமை, எந்தவித மந்திர கட்டுகளாக இருந்தாலும் நீங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடும் பொழுது அந்த அதிகாரம் செயல்படும். ஆண்டவருடைய அதிகாரம் சீஷத்துவத்துக்கு அதான் பவர். ஹல்லேலூயா. சீஷர்களாய் மாறும் பொழுது பிரியமானவர்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனடியாக செயல்பட வல்லவராய். மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய சீஷர்கள், முதல் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட சீஷர்கள் முதன்மையான இடத்துல ஊழியத்தில். ரெண்டாவது பிரியமானவர்களே, பகுதி நேரம் ஊழியர்கள், அவர்கள் ஒரு சீஷர்கள். மூன்றாவது பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய சீஷர்கள். விசுவாசியான சீஷர்கள் யாருன்னா, நம்ம உட்காந்துருக்குமே சர்ச் அட்டெண்டன்ஸ், நம்ம வரல ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை, நம்மளும் ஒரு சீஷராய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களாம் நினச்சிக்கிறீங்க நான் சாதாரண ஆள், என்னால் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கே தெரியாதபடிக்கு ஒரு சீஷத்துவம் உங்களுடைய மத்தியில் ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. பேதுரு நினச்சிக்கிட்டாரு, என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம ஆண்டவரை பற்றி பின்பற்றினா எல்லாம் சுமூகமாக நடந்துடும். ஜெபித்தா காரியம் நடக்குது, சொன்னா பிசாசு ஓடுகிறது, கை நீட்டினா நோய்கள்லாம் மறையுது, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவர்கள், நான் சுமக்கிற இந்த சிலுவையை அவர்களும் சுமக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுரு சொல்லிட்டாரு, நோ, அது எப்படி? கஷ்டப்படாத ஊழியம் இல்லை, அடிப்படாத ஊழியம் இல்லை, கரைப்படாத ஊழியம் இல்லை, வெக்கப்படாத இடம் இல்லை. துப்பு, அடி, கஷ்டம், பாரம், உபத்திரவம் இதெல்லாம் பட்டு அவர்களும் சிலுவையை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவோம், ஏண்டா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டன்னு இருக்கு, ஏண்டா ஆண்டவருக்கு இடத்துல இப்படி பாடுபட வேண்டியதா இருக்கு. உபவாசம் எடுத்தா பிரச்சனை, ப்ரே பண்ணா இன்னும் அதிகமாக பிரச்சனை வருது. ஆனால் நான் சொல்றேன் பிரியமானவர்களே, ஆண்டவரை சார்ந்து உபத்திரமோ வியாகுலமோ எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதற்கேற்ற பலனை ஒவ்வொரு நாளும் கூட்டித்தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா, ரொம்ப பாடுபடுறீங்களா, ஆண்டவருக்காக வாழ்வது என்னால் சகிக்க முடியல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா பிரியமானவர்களே நான் சொல்கிறேன், ஆண்டவர் அடுத்த காரியத்தில் பலனை குட்டி தருவார் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்ததுன்னு கவலைப்படாதபடி, உபத்திரம் வந்துருச்சுன்னு ஐயோ நான் கஷ்டப்படக்கூடாது, மறிக்கக்கூடாது, எதுவுமே விட்டு கொடுக்க முடியாத ஊழியம் இல்லை. பேதுரு சொன்னார், இல்லை முடியாதுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொன்னார். நம்ம கஷ்டப்படுகிற வேளையிலே, துன்பப்படுகிற வேளையிலே ஒன்று மட்டும் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே, உன்னை புடமுடும்படியாக கோதுமை மணி, அல்லேலூயா, புடமுடும்படியாக சத்ருவினிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டால், ஆனாலும் நான் விசுவாசம் நீங்காதபடி ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஜெபம் செய்தேன். எல்லா பாடுகளிலும் மறக்கக்கூடாது. நம்ம களத்தில் இறங்கின பிறகு ஆண்டவர் நமக்காக அங்கே நிற்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நம்ம என்னென்ன கஷ்டப்பட போகிறோம், என்னென்ன வேதனை வரப்போகுது, என்னென்ன உபத்திரம் வரப்போகுது. சீஷர்களாய் மாறும் பொழுது எத்தனை பாடுகளை கடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். He knows everything. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். Acts chapter 6 verse 2 வாசிங்களேன். அப்பொழுது இருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல,
ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இதான் சீஷருடைய வேலை. எப்படி சீஷர்களாவது, ஏன் சீஷர்களாவது? சீஷருடைய வேலை என்னன்னா ஜெபிக்கிறதும் உபாசிக்கிறதும் ஆண்டவரை பற்றி பறைசாற்றுகிறதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற என்ன பற்றி உபதேசிக்கிறதுக்கு தான் சீஷத்துவம். ஆண்டவரை பற்றி எங்கெங்கெல்லாம் பவுல் அங்கே என்னது சொல்றாரு, அந்தியோகா பட்டணத்தில், ரோமர் பட்டணத்தில், கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவரை பற்றி பிரசங்கித்தார். பேதுரு ஒரு சைட்ல எருசலேம்ல ஆண்டவரை பற்றி பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 10 பிரியமானவர்களே, அங்கே ஒரு வீட்டில் அவர் என்ன செய்தார்? ஞானஸ்நானம் கொடுக்க பிரசங்கித்தார். எல்லா இடத்திலையும் பிரசங்கம், ஆண்டவருடைய நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். பிரியமான, ஐ டெல் யூ, இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் ஆண்டவரை பற்றி சொல்ற ஒரு கலைகளும் இல்லை. சுவிசேஷம் என்ற வாசல் இன்றைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இல்லை, இல்லவே இல்லை, அடைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் அந்த எண்ணம் வரல. நீங்க முற்றிலும் ஒரு சேவை பண்ணி பாருங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் அவர்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல ஹல்லேலூயா ஆண்டவர் நல்ல நிலத்தை தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவரை பற்றி பறைசாற்ற எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். எத்தனையோ ஆபத்திலிருந்து, மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து வந்திருக்கிறார். இன்னைக்கும் 1000 10,000 பிசாசுகள் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு இயேசுவின் ரத்தம், ஆண்டவர் சிந்தன ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறது? நம்மை, நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவரே உங்களை பற்றி நான் சொல்லுவதற்கு, என்னை சீஷத்துவத்தில் நடத்துவதற்கு ஆண்டவரே நான் என்ன சொல்லணும்? உலகத்தை போய் கலக்குங்கன்னு சொல்லலை, எல்லாத்தையும் போய் தட்டி எழுப்புங்கன்னு சொல்லலை. நாம் இருக்கிற இடத்துல, வேலை இடத்துலையா, வீட்டிலையா, குடும்பத்தை நடத்துவதே ஒரு பெரிய சீஷத்துவம். ஆண்டவரே நான் எப்படி சீஷத்துவத்தில் பெருகணும், நான் எப்படி சீஷத்துவத்தில் வளரணும் ஆண்டவரே என்று சொல்லும்படி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். I want to be a discipleship in the midst of my family, in the midst of my working place, in the midst of my country. எந்த இடத்துல நான் இருக்கணும் ஆண்டவரை, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார், சீஷத்துவத்தில் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னடா இது, எதையோ சொல்லுவாங்கன்னு நினச்சா சீஷத்துவம் எனக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் கணக்கு கேட்கறதுக்கா இன்னைக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க. கடந்து வந்து பாதைகளை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதை இந்த சீஷத்துவம் நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சோல்ஜர் ஆண்டவர் எப்படி ட்ரெயின் பண்ணுவாரோ அதே போல சீஷர்கள் ஆண்டவரை ட்ரெயின் பண்ணி சர்ப்பங்களையும் தேள்களிலும் உபத்திரவத்திலையும் அடியிலும் சில அவமானத்திலும் ஆண்டவர் நடக்க வைத்து தான் நம்மளை எல்லாத்தையும் சில பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகளின் அனுபவம் என்னன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும். அங்கே ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தல, ஆண்டவர் என்னை நடத்தினார். மரணத்தின் பாதையில், வியாதியின் பாதையில், கடுமையான சூழ்நிலையில், அவமானத்தின் நிலையில் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை அவருடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சாட்சி மற்றவர்களையும் சீஷர்களாய் மாற்ற முடியும். நீங்க கொடுக்கிற ஒரு நல்ல சாட்சி, நீங்க கொடுக்கிற ஆண்டவரை பற்றி சில காரியங்கள், அவர்களை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒவ்வொரு உபதேசங்களையும் அவர்களையும் சீஷர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. Acts chapter
6:7. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. எது? சுவிசேஷம். அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், பிரியமானவர்களே, ஆண்டவரத்தில் ஜெபம் செய்யுங்க, சீஷர்களாய் மாறணும் என்று ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவரத்தில் சொன்ன ஜெபம் செய்யணும், ஆண்டவரே இந்த வசனங்கள் இவரோடு கூட பேச வேண்டும், இந்த சுவிசேஷம் உங்களை பற்றி கூறுகிற ஒவ்வொரு ஆண்டவரை போதனைகள் பேச வேண்டும். பேசும் பொழுது பிரியமானவர்களே, அந்த அந்த அவங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பின பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை 5000 பேர் 2000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சீஷத்துவம் எல்லாரும் போய் செய்திட முடியாது, அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அவங்க அன்னைக்கு சொன்னாங்க ஒரு உபதேசம், சீஷத்துவம் அப்படியே விருத்தி அடைகிறது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். வாசிக்க கேட்போம், அந்த வசனத்தை வாசிங்கள். சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகினது. எருசலேமில் மிகவும் பெருகினது. ஏன்? சொல்ல வேண்டியதை சொன்னாங்க, குறைய சொல்லாதபடிக்கு, மற்றவர்களை பற்றி பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன வெளிப்படுத்தினாரோ அந்த உபதேசத்தை, இயேசுவின் உபதேசத்தை ஆண்டவர் சொல்றாருல, நான் என்ன கற்றுக் கொடுத்தனோ அதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு? முதல் உபதேசம் ஆண்டவர் என்ன சொன்னார் நம்மளுக்கு தெரியுமா? 10 வருஷம் கிறிஸ்தவராக இருக்கும், 11 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம் கிறிஸ்தவராக இருக்கும், ஏதோ இருந்துட்டு போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் முதல் உபதேசம் என்ன சொன்னார்? என்ன சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்க. மைக் எடுத்துட்டு வரட்டா? மைக் எடுத்துட்டு கிட்ட வந்து கேட்கட்டா? அவங்க கேமரா அவங்க திருப்பி இவங்களை பாருங்க, இவங்க சொல்றான்னு கேட்கல. இல்லை, ஆண்டவர் முதல் உபதேசம் அவர் வந்து கலிலே அவளை என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். repent. he preach about repentance. நீங்க மனம் திரும்பி தான் ஆக வேண்டும். ஏன்னா பரலோகம் இவ்வளவு நாள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்ப இயேசு பிறந்தாரோ அன்னைக்கே தேவதூதர்கள் சொன்னாங்க, பயப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியா இருங்க, இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்க, அந்த பாவத்திலிருந்து எப்படியாச்சும் நான் மனம் திரும்பணும்னு ஆண்டவர் பிரசங்கித்தார். இன்னும் ஆண்டவர் உபதேசித்தார். என்ன உபதேசித்தார்? என்ன போதனை சொன்னார் ஆண்டவர்? உன் ஆண்டவர் ஆகிய தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும் நீங்க தொழுது கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும். நீங்க உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசியுங்கள் ஆண்டவர் சொன்னாரு. நம்ம பக்கத்திலே இருக்கிற யாரு? நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல எத்தனையோ போதனைகள் ஆண்டவர் சொன்னாரு. நீங்க பழைய ஏற்பாடுக்கெல்லாம் நீங்க போவாதீங்க. புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன உபதேசிச்சிருக்கிறாரு, ஆண்டவரே இதை நான் பார்க்கணும்னு நீங்க வாஞ்சித்தா, நீங்க வேதத்தை எடுத்து இந்த சீஷத்துவத்தை நான் எப்படியாச்சும் கற்றுக்கணும். ஐயோ நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஒரு மேஜிஷனா கூப்பிடல ஆண்டவர். ஆமென். உலகத்திலே மாற்ற முடியாத ஒரு ஜென்மனம் மனுஷன் குணம். ஆமென். மனுஷர்களை பாவத்திலிருந்து மீட்டி வருவதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சீஷத்துவத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்போனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வல்லம் ஆண்டவர் கொடுப்பாரு, எவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகத்தை கொடுப்பாரு. இந்த சீஷத்துவத்தில் பிரியமானவர்களே, மனுஷர்களை மீட்டு எடுப்பதற்கு அல்லேலூயா வர்றவங்களெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் பிசாசே வந்து அறிக்கை செய்யுது. என்னது? நீங்க மெய்யான தேவனுடைய கிறிஸ்து அறிக்கை செய்தது. 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, பாவிகள் மனம் திரும்பினாங்க, குருடர்கள் பார்த்தார்கள், மனமே திரும்ப முடியாத குள்ள சகையு மனம் திரும்பினாரு. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வாங்கினேன் எல்லா அனாவசியமான
ஆண்டவரே நாணத்தனை எல்லாத்துக்கும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு மனமாறுதல் வந்தது. அந்த அபிஷேகம், அந்த கிருபை சீஷத்துவத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, Acts chapter 14 verse 22 வாசிங்கள். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க சொன்னாங்க. ஐயா, உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படியா? நீ சிஷ்யத்துவத்தில் இருந்தா உனக்கு மட்டும்தான் பிரச்சனை வரணும். கிறிஸ்துவத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. புத்தி சொன்னாங்க அந்த உபத்திரவத்தில். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, இங்க எப்படி திடன்படுத்தினாரோ, கடைசி மத்தேயு 28 ஆண்டவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், உலகம் கடைசி பரியும் முந்தும் வரை நான் இருக்கிறேன் ஆண்டவரே வாக்கு கொடுத்தாரு. இப்போ நம்மளா சீஷத்துவம் செய்யல, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசி எனும் சீஷர்களுக்கு பிரியமானவர்களே, அந்தரங்க சீஷர்கள், கடைசியா சொல்லி முடிக்கிறோம் பிரியமானவர்களே, அந்தரங்கமான சீஷர்கள் சொல்ல மாட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் கிறிஸ்டியன், அண்டர் கிரவுண்ட் டிசைபிள்ஸ். They won't tell that I'm a follower of Jesus. அவங்க சொல்ல மாட்டாங்க நான் கிறிஸ்துவை பின் இல்லை. மௌனமா இருப்பாங்க, காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனா உள்ளத்துல ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருப்பாங்க. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. மத்தேயு 27:57 வாசிக்க. மத்தேயு chapter 27 verse 57ல அரிமத்தியா யோசேப்பு நல்ல சாட்சிங்க. I tell you, சீஷர்களுக்கு கூட அந்த தைரியம் வரல. இவ்வளவு நாள் இயேசுவை அறிக்கை செய்யாத, அண்டர் கிரவுண்ட்ல மறைமுகமாக இருந்த, ஆண்டவரை விசுவாசித்த அரிமத்தியா கடைசியில போய் பிலாத்துக்கிட்ட துணிந்து போய் ஆண்டவரை ஹல்லேலூயா அந்த சடலத்தை கேட்டாரு. எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய சீஷத்துவம் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை இமிட்டேட் பண்ணியிருப்பார். அது அவர் என்ன சொல்லுவாங்க, என்மாய பண்ணியிருப்பார். அவர் அதை உள்ளுக்குள்ள அவர் கொண்டு வந்திருப்பார். வாசிங்க. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரனாகிய ஒரு மனுஷன் வந்தார். யார்? யோசேப்பு. அவருக்கு தெரியாது இவர் ஒரு சங்கத்தில் இருக்கிறார். அந்த ஜெருசலேமில் ஆலயத்தில் ஒரு என்ன பதவியில் இருக்கிறாரு. அவருக்கு இயேசு அவரை நேசிக்கிறான்னு அந்த கூட்டத்திலிருந்து வெளியாக்கிடுவாங்க. ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லல, அமைதியாக இருக்கிறாரு. பார்த்தாரு, கேட்டாரு, ஆண்டவர் உள்ளுக்குள்ள நேசிக்கிறாரு. மறைமுகமான ஒரு சீஷர். வாசிங்க, அடுத்தது என்ன நடக்குது? பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி. மார்க் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். மார்க் chapter 15 verse 43. மார்க் 15 எடுத்துக்கொள்ளுங்க. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரரும் அரிமத்தியா ஓரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. கனம் பொருந்திய, அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. He is in a high position. கனம் பொருந்திய. அடுத்தது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரரும். He is a counsel, is working in a council department. அட்வைஸ் பண்றது, ஆலோசனை சொல்றது. அவன் சரியா ஒரு ஞானமானவராக இருக்கணும். அடுத்தது வாசிங்க. அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர். ஆண்டவர் எப்போ வருவார்? ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்போ வரும்? மேசையா எப்படி வரும்? எங்கிருந்து வருவார்? இதெல்லாம் அந்த ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறவர்.
ஹல்லேலூயா. அடுத்தது யோசிப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் பாருங்க, துணிந்து போய். என்னைக்குமே தைரியம் வரல. ஆனா சிலருக்கு பாருங்க, சீஷர்கள் எல்லா நேரத்திலும் தைரியமா இருப்பாங்க. சர்டன் இம்பார்ட்டன்ட் டைம்ல, ஆபத்து காலத்துல பயந்துருவாங்க, இந்த 12 சீஷர்களை போல. ஆனா சில நேரத்துல எல்லாம் பயந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா முக்கியமான இந்த இந்த டைம் வர்றப்ப சிலருக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வருது? ஆண்டவர் கொடுக்கிற தைரியம். துணிந்து போய் தைரியமாய் பிலாத்துவினிடத்தில் போய் கேட்ட மறைமுகமான சீஷர்கள். ஹல்லேலூயா. சீஷத்துவத்தில் முக்கியமான காரியம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆண்டவர் கலிலேயா அங்கே வந்து சந்திப்பேன் என்று சொன்னாங்க. சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். முதல் சீஷத்துவம், மினிஸ்ட்ரியிலே முதல் இடம் அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் பகுதி நேரமாய் வேலை செய்த சீஷர்கள். மூணாவது, சபைக்கு வருகிறவர்கள், ஆண்டவரை பற்றி கேட்கிறவர்கள், பகுதி விசுவாசிகளாக இருந்த சீஷர்கள். சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, மறைமுகமான சீஷர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சீஷத்துவத்தில் நம்ம எந்த சீஷத்துவத்தில் ஆண்டவர்கிட்ட ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்க போகிறோம்? எல்லார் மேலேயும் கடமை, விழப்பட்ட ஒரு கடமை, ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு சீஷர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். செகண்ட் வேர்ல்ட் வாரில் பிரிட்டிஷ் பிரசிடென்ட் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களுக்கும் பிரியமானவர்களே யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்தில் தோக்க போறாங்க. எதிரிகள் கிட்ட வந்துட்டாங்க. இவர்களை விட அந்த எதிரிகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த பிரசிடென்ட் இருக்கிறார்ல, வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கிறார்ல, அவருக்கு ஒரு ஸ்லோகன், ஒவ்வொரு வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் படத்தில் பார்த்துருப்பீங்க. யுத்தத்திற்கு போகும்பொழுது அங்கே படை தளபதி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துவார். என்ன உற்சாகப்படுத்துவார்? இந்த தேசம் நம்முடையது, நம்முடைய ஜனங்கள், நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம யுத்தம் செய்ய போகிறோம். அப்போ இந்த பிரிட்டிஷ் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் என்ன செஞ்சார்? இவர் ஒரு ஸ்லோகனை பயன்படுத்தார். எது? வேதத்தில் உள்ள ஸ்லோகன். இயேசு சொன்ன ஒரு காரியம், எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுங்கள் சொன்னது போல அவர் என்ன சொன்னார்? ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் கிட்டும் போய் சொன்னார். பொதுவாக என்ன சொன்னார்? நெவர் கிவ் அப். விட்டு கொடுக்காதீங்க, துவண்டு போவாதீங்க. நெவர் கிவ் அப். எதிராளியை என்னைக்கு நீ பணிந்து கொள்ளாதே. எதிராளி கிட்ட நீ உன்னை விட்டு கொடுக்காதே, துணிந்து போராடி. Never give up என்று சொன்னார். அன்றைக்கு அந்த 2வது யுத்தத்தில் பிரிட்டிஷ் அவங்களை எதிர்கொண்டாங்க, ஜெயத்தை பெற்றாங்க. ஏன்? அந்த ஒரு வார்த்தை, நெவர் கிவ் அப். சீஷத்துவத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை பின் செல்வதற்கு பேதுரு சொல்வார், ஆண்டவரே உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் ஆண்டவரே, மனைவி, வேலை எல்லாத்தையும் விட்டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், மறுமையில் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இங்கே இல்லாதது அங்கே நீ பெற்றுக்கொள்ளுவே என்று சொன்னார். சீஷத்துவத்துக்கு ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சீஷர்களாய் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய பணியை செய்வதற்கு சபையில், ஆண்டவர் குடும்பத்தில், இல்லை நான் இருக்கிற இடத்துல சீஷத்துவம் சொல்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம்.